வணக்கம் நண்பர்களே. கிரகங்களால் அடுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆட்டத்தை சந்திக்க போதுங்கிறத பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பலன் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணுன்னா வாழ்க்கை நமக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளும். அதை நாம் தெரிந்து அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் வாழ்க்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ ஜூலை மாதமானது நிறைவடைந்து ஆகஸ்ட் மாதமானது பிறக்க போகுது. ஆகஸ்ட் பிறக்கும்போது கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் பலன்கள் கிடைக்கும். அதில் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்டில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஆபத்தோ அதிர்ஷ்டமோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்டில் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும். ஆனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். நல்லதோ கெட்டதோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது நம்ம லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாகவே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே விளக்கமாகவே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும். அந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படை அந்த கிரக பயிற்சி இதெல்லாம் வைக்கும்போது சொந்த வீடு, பதவி உயர்வு, அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும். அது நல்ல பலன்களாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து பலன்களாகவும் இருக்கலாம். ஆனால் பலன்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இந்த 2026 ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள் வலுவாக நிறைய இருக்குது. அந்த கிரக பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே 12 ராசிக்காரங்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கும். சொந்த வீடு, பதவி உயர்வு இந்த மாதிரி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அது உங்கள் ராசிக்கு என்னென்ன உருவாக்குங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக ஷேர் பண்ணிட்டு வர அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜூலை மாதம் முடிவடைந்து விரைவில் ஆகஸ்ட் மாதம் பிறக்குது. இந்த டைம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை அதுவுமா பிறக்குது. அப்போ சனியுடைய ஆதிக்கம் இனி இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த மாதம் சனி ஆதிக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் மங்களகரமான கிரகங்களுடைய நகர்வுகளும் இருக்குது. இதெல்லாம் 12 ராசிக்காரங்கள் வாழ்விலையும் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்கள் உங்களுக்கு சுபஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும் போது சவால்களும் உங்களுக்கு வரும். அந்த வகையில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் சனிக்கிழமை பிறக்கிறதுனால முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்கள் ராசினருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமலையை நினைய போகிறீங்க. அதுலேயும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்திக்க போகிறீங்க. ஸோ அந்த அதிர்ஷ்டசாலியான உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மிகவும் யோகமான மாதமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. கிரகங்கள் அந்த மாதிரி அமைய போகிறது. சொந்த வீடு அல்லது மனை வாங்க திட்டமிட்டிருந்தால் இது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்கிறது இதெல்லாம் பண்ணலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து சிறப்பான ஆஃபர்கள் தேடி வரும். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் சமூகத்தில் மதிப்பும் கூடுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. நீண்ட கால முதலீடுகளுக்கு இது உகந்த நேரம். இப்போது செய்யக்கூடிய முதலீடுகள் எதிர்காலத்தில் இரட்டிப்பு லாபத்தை தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் புத்துணர்ச்சியோடு இலக்குகள் அடைவீங்க.
அதனால் புத்துணர்ச்சியோடு இலக்குகள் அடைய கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவாகவே குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ இந்த மாதம் உற்சாகமாக நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதீத தன்னம்பிக்கை கொள்வதை தவிர்க்க வேண்டும். பலவீனமான சுக்கிரனுடைய சுட்டி காட்டுவது போல மன அழுத்தமான சூழலை தவிர்க்க இந்த மாதம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகள் அல்லது விஷயங்களில் உங்கள் ராசிக்காரங்க தலையிடாமல் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுது. நீங்கள் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை விரும்பி செய்தீங்கன்னா மற்றும் அரைஞானத்தில் புதிய வாய்ப்புகள் காண்பது யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள படம் செலவழிப்பீங்க. சனிக்கிழமை பிறக்கிறதுனால சனி வகர நிலையில் இருக்கும். அதனால் இந்த மாதம் உங்கள் தந்தையின் உடல்நலில் கவனம் செலுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணம் செய்வது நன்மை பயக்கும். அதனால் தாராளமாக பயணம் மேற்கொள்ளலாம். நீங்கள் வெளியூர் பயணங்களுக்கு பொழுதுபோக்கிற்கு பணம் செலவழிக்கிறது இந்த மாதம் தாராளமாக பண்ணலாம். அதோடு உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்க. அதுவும் ஆகஸ்ட் 28 அன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணம் உங்களுக்கு அரசியலில் சாதகமாக அமையாமலாம், அதுவும் அங்கீகாரத்தை பெறாமலும் போகலாம். அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏன்னா சந்திர கிரகணம் சாதகமற்று இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி உங்கள் வியாபாரம் மற்றும் பயணத்தில் நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்யலாம். இருப்பினும் ராகுவின் தாக்கம் உங்கள் வேலையில் சில தாமதங்களையும் தடங்களையும் ஏற்படுத்தக்கூடும். அதோடு இந்த மாதம் நிகழக்கூடிய சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் வேலை தொடர்பான விஷயங்கள்லையோ அல்லது கூட்டாண்மை வியாபாரத்திலேயோ யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை சார்ந்திருக்காமல் உங்கள் கடின உழைப்பில் கவனம் செலுத்துங்க. அதுவும் அரசு வேலைகளில் நீங்கள் வெற்றி காண்பது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். புதிய வேலைவாய்ப்பை பெறுவதற்கு இது ஒரு சாதகமாக இருக்கும். இந்த காலம் உங்கள் வேலைக்கு உகந்ததாக இருந்தாலும் நீச்சமடைந்த சுக்கிரன் நேரத்தை வீணக்குவதை தவிர்த்து கடின உழைப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுது. அதுவும் ஆகஸ்ட் 17 முதல் சூரியன் மற்றும் கேதுவின் சேர்க்கை உங்கள் மேலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு உங்கள் உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும். எனவே பொறுமையை ரொம்ப 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 கடைபிடிக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ ரிஷபராசிக்கு ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் என்றாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கவனமாகவும் இருக்கணும் என்பது அறிவுறுத்தப்படுது. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு மேன்மை அடையிறது யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் பொறுமையாக இருந்து காரியத்தை நகர்த்துங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.